சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் ஃபைல் ஐஓ, அதாவது ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வந்து, நம்ம ஜாவாலே பார்த்துருப்போம். ஸோ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரன் டைம்ல ஏற்படுற எரர். அதாவது வந்து நம்ம கம்பைல் பண்ணுறப்ப நமக்கு அந்த எரர் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும். இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கேரக்டர் ஏதாவது டைப் பண்ணுறோம், இல்லை வந்து 10.5 அப்படின்னு கொடுக்குறோம்னு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல எரர் வரும். எதனாலன்னு பார்த்தா வந்து டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறனால எரர் வரும். அப்படி இல்லை வந்து ஒரு செமிகோலன் நம்ம போடலை அப்படின்னா அந்த இடத்துல எரர் வரும். இல்லை வந்து நம்ம கரெக்டாக ஒரு மெத்தடை கால் பண்ணல, இல்லை வந்து ஒரு கர்லி பிரேஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு எரர் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பைல் டைம்லேயே வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் வந்து இந்த எரரை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா ரன் டைமில் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இன்டீஜர் வந்து ஒரு 10, 20 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு டிவிஷன் ப்ரோக்ராமில் வந்துட்டு 2 நம்பர்ஸ் கொடுக்குறோம், 20, 10 அப்படின்னு கொடுக்குறோம். சப்போஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 20 கொடுத்துட்டு செகண்ட் நம்பர் வந்து 10 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுக்குறோம். 0ங்கிறது ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரு இன்டீஜர். ஸோ கம்பைல் டைமில் வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டாக எடுத்துக்கும். பட் ரன் டைமில் வந்துட்டு 20/0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ நமக்கு வந்து அந்த எரர் கிடையாது, பட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். அப்படின்னு பார்த்தா ஸோ 20 வந்து 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் 10 எலிமெண்ட்ஸ் இருக்க ஒரு அரே வச்சிருக்கோம். பட் வந்து நம்ம டைனமிக்காக இன்புட் வாங்குறப்போ ஒரு 12 எலிமெண்ட்ஸ் இல்லை 13 எலிமெண்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதாவது வந்து அவுட் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ லாஜிக்கலாக பார்த்தா ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு எரரும் கிடையாது. எதனாலன்னு பார்த்தா நம்ம சின்டாக்ஸ் வைஸ், டிக்ளரேஷன் வைஸ், டெஃபினேஷன் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படி இல்லைன்னா வந்து தப்பான வேல்யூஸ் வந்து இன்செர்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப தான் வந்து இந்த எக்ஸப்ஷனை வந்து த்ரோ ஆகும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிறது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக எக்ஸப்ஷன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா வந்து, ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர் வந்து தப்பாக இன்புட் கொடுக்குறப்ப, இல்லை வந்து சிஸ்டம் மெமரி வந்து தப்பாக இருக்கிறப்ப தான் வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ தென் வந்து ஃபைல் ஐஓ, ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ எப்படி ஒரு ஷார்ப் ப்ரோக்ராம் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறது, எப்படி அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ரீட் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படி நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறது அப்படிங்கிறதா வந்து இந்த ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் இன்புட் அவுட்புட்டில் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா .txt ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். இல்லை .json அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரீட் பண்ணி அதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபைல் ஐஓ யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தென் ஃபைல் இன்புட் அவுட்புட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு வந்துட்டு நம்ம யூசிங் சிஸ்டமில் வந்துட்டு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் system.io.io எக்ஸப்ஷன். ஸோ இன்புட் அவுட்புட்டில் ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதை த்ரோ பண்ணுறதுக்காக ஐஓ எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஃபைலில் வந்து எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபைல் ஐஓக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை வந்து மெமரி இல்லை அப்படின்னு பார்த்தா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் மெமரி அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஷார்ப் கிளாஸஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து லாட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கான டெஃபனிஷன்ஸும் அங்கேயே ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைல் ஐஓ தென் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் மொத்தம் 4 பிளாக்ஸ் இருக்குது. ட்ரை, கேட்ச், த்ரோ, ஃபைனலி. ஸோ ட்ரை பிளாக் அப்படின்னு பார்த்தா வந்து எந்த பிளாக்ஸில் வந்து எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே தெரியுமோ. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைங்கிற பிளாக்குள்ளே தான் வந்து நமக்கு தேவையான பிளாக்ஸை வந்து உள்ளே போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்ச்ங்கிற பிளாக் எதுக்குன்னா ட்ரை பிளாக்ல ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த கேட்ச்ங்கிற பிளாக் தான் வந்து அந்த எக்ஸப்ஷனை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பிளாக்ல வந்து ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இந்த கேட்சுக்காக த்ரோ பண்ணிவிடும். தென் வந்து ஃபைனலி எதுக்காக அப்படின்னா எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஸோ இது வந்து எல்லா எக்ஸப்ஷனையும் கலெக்ட் பண்ணி இந்த ஃபைனலி பிளாக்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஃபைனலி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபைனலி அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி பிளாக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணாலும் த்ரோ பண்ணலைனாலும் இந்த ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஃபைனலி பிளாக்குள்ள இருக்கிற டேட்டா வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபைனலி அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரோ ஆகிற எக்ஸப்ஷன்ஸ் வந்து த்ரோ ஆனாலும் இல்லை த்ரோ ஆகலைனாலும் இந்த ஃபைனலியில் இருக்கிற பிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுற வரைக்கும் இது வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ அதனால தான் அந்த ஃபைனலி அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரை, கேட்ச், த்ரோ, ஃபைனலி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்காக நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் நம்ம போகிறோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி வந்து இதில் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கோம். அதாவது வந்து எப்படி வந்து ஒரு 20, 25 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து 0வால் டிவைட் பண்ண ஒரு எக்ஸப்ஷன் எப்படி த்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பப்ளிக் வாய்ட் டிவைட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், இன்ட் ஏ அண்ட் இன்ட் பி. ஸோ 2 நம்பர் கொடுக்குறோம், ஒன்று வந்து டிவைட், ஒன்று டிவெண்ட். ஸோ இந்த 2 பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக், ஃபைனலி பிளாக் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை அப்படிங்கிற பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரைங்கிற பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம வந்து என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், இன்டீஜர் வேரியபிள். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி. ஸோ அதாவது வந்துட்டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ 10 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது எக்ஸப்ஷன் ஆச்சுன்னா அந்த ட்ரை பிளாக்ல வந்து ட்ரை பண்ணும். ஸோ சப்போஸ் வந்து இந்த இடத்துல எரர் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த கேட்ச் பிளாக் வந்து எங்கே த்ரோ பண்ணும் அப்படின்னா கேட்ச் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு ஸோ இந்த எக்ஸப்ஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன். ஸோ இதுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷனை வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ இந்த எக்ஸப்ஷனோட அவுட்புட் வந்து நம்ம கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு இ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸப்ஷனோட அவுட்புட் வந்து நமக்கு இந்த கன்சோலோட ரைட் லைனில் தெரிஞ்சிடும். ஸோ வந்து என்ன எக்ஸப்ஷன் அக்கராக இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைனலி பிளாக். ஸோ ஃபைனலி பிளாக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஸோ கேட்சுக்கு அப்புறம் வந்து ஃபைனலி. ஸோ ஃபைனலி என்னென்னா ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்க பிளாக்ஸ் வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணாலும் த்ரோ பண்ணலைனாலும் இதில் இருக்க அவுட்புட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு நம்ம வந்து ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த கேட்ச் பிளாக், இந்த ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஆகலைனாலும் ரிசல்ட்டில் என்ன அவுட்புட் இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட் இனிஷியலாக ஈக்குவல் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு, அதில் வந்து ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படிங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த மெத்தட் தான் வந்துட்டு இந்த டிவைட் பை 0 அப்படிங்கிற எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். இது வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து இந்த த்ரோ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ கஸ்டமாக ஒரு எக்ஸப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல த்ரோ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ புது இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பி டாட் டிவைட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ பி டாட் டிவைடுங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து 2 நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 10, 20 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 10, 20 நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ கொடுக்காதனால யூஷுவலாக வந்து ஸ்க்ரீன் பிளிங்க் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ நம்ம கொடுத்தோன்னே ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 0 அப்படின்னு வந்திருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டீஜர் வேல்யூ கொடுத்ததுனால 0.5 அப்படின்னு வரல. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளோட்டாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளோட் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ அகைன் நமக்கு 0 அப்படின்னு தான் வந்திருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் இந்த இடத்துல ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்டீஜர் வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதையும் நம்ம ஃப்ளோட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ளோட் ஏ ஃப்ளோட் பி அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ளோட் ஏ பி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ எந்த எக்ஸப்ஷனுமே த்ரோ ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தா ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆனதுனால எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே த்ரோ ஆகலை. சப்போஸ் இப்போ நம்ம கொடுக்கறது வந்து 10, 20ங்கிறதுக்கு பதிலாக 10, 0 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதோட எக்ஸப்ஷன் எப்படி த்ரோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்ஃபைனைட்டி அப்படின்னு வந்திருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா ஸோ எக்ஸப்ஷன் வந்து கரெக்டாக த்ரோ ஆகிடுச்சு. அதாவது வந்து இந்த டிவைட் பை 0வில் வந்து கரெக்டாக த்ரோ ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 10 டிவைட் பை 0 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால கரெக்டாக அந்த இன்ஃபைனைட்டி அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் வந்து கிளியராக த்ரோ ஆகிடுச்சு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா அது ஆல்ரெடி டிவைட் பை 0 அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் ஆல்ரெடி எழுதியிருக்கு அப்படின்னால நமக்கு ஈஸியாக இன்ஃபைனைட்டி அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. சப்போஸ் இந்த டிவைட் பை 0 அப்படிங்கிற எக்ஸப்ஷன் இல்லை அப்படின்னா வந்து நம்ம கஷ்டமாக ஒரு எக்ஸப்ஷன் எழுதி அதுக்கான எக்ஸப்ஷனில் என்ன நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியணும் அப்படிங்கிறத வந்து நம்மளே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இது தான் ட்ரை, கேட்ச், ஃபைனலி அண்ட் த்ரோ. ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம C# யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் எப்படி வந்து ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபைல் ஐஓக்காக நம்ம இன்னொரு நியூ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு ஃபைல் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் ஐஓ ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். யூசிங் system.io அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ஐஓ ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ யூசிங் system.io அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் எதுக்குன்னா அதுதான் வந்து ஒரு ஃபைல் நோடை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ அதை ரீட் பண்ணுறதா ரைட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்யூஷனில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்தோன்னா
இந்த இடத்துல ஒரு நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜெனரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஒரு நேம் வச்சுக்கோம். ஸோ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கோம். ஸோ demo.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ டெமோ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைல் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபைலை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைல் ஸ்ட்ரீம் எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பேராமீட்டர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் வந்து என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பேராமீட்டர் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து demo.txt அப்படிங்கிற ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதாவது ரீட் பண்ண போகிறோமா இல்லை ரைட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைல் ஆக்சஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி ரீட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஃபைல் ஸ்ட்ரீமை கெட் பண்ணி ஸோ வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இனிஷியலைஸ் த நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த system.io.filestream அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் கரெக்டாக ஆயிடுக்கா அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்குது. ஸோ இது எப்படி நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். அதனால தான் நமக்கு இந்த எரர் அக்கர் ஆயிருக்கு. ஸோ என்னென்னு அப்படின்னு பார்த்தா ஃபைல் மோட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபைல் மோட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோமா இல்லை கிரியேட் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபைல் மோட் டாட் ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம demo.txt அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மோட்லன்னா ஓப்பன்ற மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். தென் இது வந்து எதுக்காக ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா ரீட் பண்ணுறதுக்காக அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் ஃபைல் மோட்ஸ். ஸோ ஃபைல் மோட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு நிறையா மோட்ஸ் இருக்கும். இல்லை ஓப்பனாக கிரியேட் பண்ணுறோமா, இல்லை ட்ரங்கேட்னா நம்ம டெலிட் பண்ணுறோமா, இல்லை அப்பன்னா வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து இன்னொரு ஃபைலோட ஓவர் ரைட் பண்ணுறோமா அப்படிங்கிறதா இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மோட் டாட் ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இது எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா f.read byte அப்படின்றத கொடுத்தோம்னா ஸோ வந்து இதில் இருக்க ஃபைல்ஸில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு ஈஸியாக ரீட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி நம்ம console.writeline கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா console.writeline-குள்ளே f.read key அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ console.writeline நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து console.read key நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக கொடுக்கணும். ஸோ console.read key நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்தக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு எதுவுமே வரல, பிகாஸ் நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன், அதாவது வந்துட்டு நம்ம கொடுத்த பாத் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்குது. ஸோ வந்து நம்ம பாத் எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம console.writeline கொடுத்துட்டோம். ஸோ f.read byte கொடுத்தோன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ முன்னாடி மாதிரி இல்லாமல் நான் கரெக்டாக வந்து ஃபைல் பாத் கரெக்டாக அலோகேட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த demo.txtங்கிற ஃபைலை நம்ம காப்பி பண்ணி ஸோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரரில் வந்துட்டு நம்ம எப்படி டைரக்டரியில் போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸில் விஷுவல் ஸ்டூடியோவில் வந்து ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே வந்துட்டு பின் அப்புறம் டீபக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக ஓவர் ரைட் ஆகும். ஸோ ஓவர் ரைட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதோட 239 பைட்ஸ், அதாவது வந்துட்டு அந்த ஃபைலில் இருக்கிற பைட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக ரீட் ஆகிருக்கு. அதாவது 239 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபைல் ரீட் ஸ்ட்ரீம் ரீடர் அப்படிங்கிற ஒரு டேட்டா கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த டேட்டா நம்ம ரீட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம் ரீடர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரீம் ரீடர் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கிற கிளாஸ். ஸ்ட்ரீம் ரீடர் s இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரீம் ரீடர், அதாவது நியூ ஸ்ட்ரீம் ரீடர் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ demo.txt அப்படிங்கிற ஃபைல் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ console.writeline வந்துட்டு நம்ம எஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஜஸ்ட் system.io.streamreader அந்த கிளாஸ் நேம் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஃபைல் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீட் லைன் அப்படிங்கிறது கொடுத்தோன்னா இப்போ என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் a டெமோ ஃபைல் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ demo.txt ஃபைல் நமக்கு என்ன இருந்ததோ திஸ் இஸ் a டெமோ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அவுட்புட் இருந்ததோ எக்ஸாக்டாக சேம் அவுட்புட் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஐஓவில் வந்து எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறோம், எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இது எப்படி நம்ம ஃபைலை அடுத்து நெக்ஸ்ட் ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் m ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு டேட்டா நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம ஃபைலை ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் ரீடர் s இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரீம் ரீடர் அப்படிங்கிறதுக்கு பதிலாகவே ஸோ நம்ம இதையே வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம் ரைட்டர் w இஸ் ஈக்குவல் டு ஸோ நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த நியூ ஸ்ட்ரீம் ரைட்டரில் வந்து நம்ம பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன பாஸ் பண்ணுறோம்னா demo.txt அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு w.writeLine அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ w.writeLine அப்படின்னு கொடுத்தோடனே ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் லைன் நம்ம வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் blank அவுட் இருக்கும். ஸோ வந்து எம் அப்படிங்கிற வேர்டை தான் வந்து நம்ம இதில் ரைட் லைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணோம். ஸோ ரன் பண்ண உடனே நம்ம வந்து ரைட் ஆகாமல் சம் எக்ஸப்ஷன் ஏதோ த்ரோ ஆயிருக்கு. ஸோ என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து வேற ஒரு ப்ராசஸில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஸோ s.close அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபைல் இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அகைன் அது சேம் எரர் தான் வந்துருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் ரீடரை வந்து ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து இந்த demo.txtங்கிற ஃபைல் நம்ம அவுட்புட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் நமக்கு சேம் எரர் தான் வந்திருக்கு. ஸோ வந்து பிகாஸ் இட்ஸ் பீயிங் யூஸ்டு பை அனதர் ப்ராசஸ், வேறு ஏதோ ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எரர் காட்டுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எந்த எரருமே வரல, பட் வந்துட்டு பிளாங்க்ஸ் கீயாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கன்சோலோட ரைட் லைன் ட்ரை பண்ணுவோம். கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு w.readline அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ w.readline வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரைட் ஆகிடுச்சு. ஸோ ரைட் ஆனதுக்கப்புறம் அகைன் நம்ம ஸ்ட்ரீம் ரீடர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி demo.txtல போய் எப்படி நம்ம ஸ்ட்ரீம் ரீடரை ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் ரீடர் s=new ஸ்ட்ரீம் ரீடர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஸ்ட்ரீம் ரீடரில் வந்துட்டு நம்ம demo.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஆஸ் யூஷுவலாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி console.writeLineல வந்துட்டு s.readline அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் நம்ம கரெக்டாக வருதாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எதுவுமே வரல, அகைன் நமக்கு சேம் எரர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸப்ஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ரீடர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அகைன் நம்ம இந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து இந்த நியூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து demo.txtல வந்து நமக்கு ஓவர் ரைட் ஆகிடனால நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்ட்ரீம் ரீடரில் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த நியூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து demo.txtங்கிற ஃபைலில் ரைட் ஆகிருக்கு. ஸோ அகைன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இதோட அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நியூ ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படிங்கிறது ரன் ஆகிடுச்சு. ஸோ அதாவது வந்துட்டு இந்த எம் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேர்டு வந்துட்டு ஸோ ஸ்ட்ரீம் ரைட்டரில் வந்து ரைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணி ரீட் பண்ணதுனால இதோட அவுட்புட் வந்து நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் C# யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.